ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் குடும்பத்துக்கு ஸ்வீட்ஸ் பண்ணாதீங்க சுடலை. யார் சொன்னாலும் தெரியும். ஸோ விஜயன்னு தஞ்சையில் பேசின ஸ்பீச் அப்படி. நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் செட் பண்ணாலும் சரி, அவர் போட்டு எவ்வளோ அடித்தாலும் சரி, அவர் அசர்ற மாதிரியே இல்லை. எவ்வளோ இருந்தாலும் இஸ்து டிஎம்குள்ளே போட்டுக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. பட் அதெல்லாம் விஜயன்கிட்ட அது செல்லுபடியே ஆகலை. ஸோ ஃபைனலாக அவர் பர்சனலில் வச்சு என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணிங்க. ஸோ அப்பயும் செல்ஃப் எடுக்கலை. ஸோ தஞ்சையில் பேசி அடி வாங்கினது தான் மிச்சம். நீங்கள் என்ன போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறாரு, கனிமங்களை தேட சொல்கிறாரு, ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. திமுக ஒரு தீய சக்தின்றது இப்போ சின்ன பசங்க வரையா சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அது என்ன மாதிரி ஒன்றும் முடியல. ஏன்னா இப்போ வர நாட்கள்லாம் இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சீக்வன்ஸான ஒரு தேர்தல் இது. ஸோ இன்னும் நாள் நெருங்க இன்னும் விஜய் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிப்பாங்க. இதுக்கப்புறம் அவர் கொள்கை ரீதியாகவும் சரி, இல்லை அரசியல் ரீதியாகவும் சரி, அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் அதுக்கு அசர்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால் பர்சனல் விஷயத்தை பற்றி பேசினா கொஞ்சமாக சச்சரவான்னு நினச்சி அதை பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இப்போ செல்ஃப் எடுக்கல. பட் இன்னும் பேசுவாங்க. இன்னும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் பேசுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பேசினா அவங்க அம்மாவும் பேசுவாங்க, சார் அவங்க அப்பாவை பேசுவார், அவங்க பையனை பற்றி பேசுவாங்க, அவங்க பொண்ணை பற்றி பேசுவாங்க. இன்னும் நாள் நெருங்க இதெல்லாம் வரும். எதுனா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுங்க. அவங்க பையன் இது மாதிரி பண்ணிட்டாரு, அவங்க பொண்ணு இது மாதிரி பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மா இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி எதனா ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க. இதே இப்போ புதுசாக ஒன்று உள்ளே வந்துக்குது. அது எந்த காலத்தில் பிறந்துச்சின்னு தெரியல, ஜூலின்ற ஒரு கேரக்டர். ஸோ இது மாதிரி எதனா ஒன்று உள்ளே இட்டுன்னு வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் விஜய் காலையிலே வாங்குறது இல்லாத போட்டுவதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஒரு எமோஷ்னல், அவ்வளோதான். மக்களுக்கான அரசியல் இது, மக்களுக்கான தேர்தல் இது. இல்லை நான் ஜெயிக்கணுமா வேணாமான்றது மக்கள் தான் தீர்ப்பணும்னு சொல்லி அவர் கரெக்டான ரூட்டில் போகிறாரு. அதை தான் தஞ்சையிலையும் அவர் சொன்னது, உங்களுக்கு ஸ்டாலின் சார் வேணுமா இல்லை விஜய் வேணுமான்னு கேட்டதுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ விஜய் தான். சில பேர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம், ஆனால் விஜய்னாக்கு மட்டும் இந்த மாதிரி மோஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியல. ஏன்னா விஜயகாந்த் சாருக்கெல்லாம் பண்ணும்போது மீடியா ட்ரோல்னால் போது அது எது பேசினாலும் மீடியா ட்ரோல் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க கூட என்ன தொண்டர்கள் தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியல. யார் என்ன பேசினா அதை அப்படியே கடந்து போயிட்டாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. விஜயனை பற்றி என்ன நியூஸ் வந்தாலே இந்த சன் நியூஸ்னு ஒன்று இருக்குது, டெம்ப்ளேட்டாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ பசங்க பார்த்தாங்க இது வேலைக்காரன்னு சொல்லி அவங்களே ஒரு சேனல் கிரியேட் பண்ணி இன்னொரு சேனல் வைக்கிறானுங்க. அது செம்ம சிரிப்பாகுது. அதுதான் அவங்களும் யோசிப்பாங்க, என்னடா இது, இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, இப்படி ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்குது, நம்ம என்ன பண்ணாலும் அது நெகட்டிவாகவே மாறுது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஜய் நான் கல்பாத்தி ரிலேட்டிவ்க்கு யாருக்கும் மேரேஜ். ஸோ அவங்க போயிருந்தார். விஜயண்ணா கூட திருஷனாவும் போயிருந்தாங்க. ஸோ அது வந்தோடனே ஐயோ பற்றியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பற்றி இவர் சங்கீத விவகாரத்தை பற்றி யோசிக்காமல் திரிஷா கூட இவரை பற்றியா ஒரே காரில் வந்தாங்க, ஒரே பட்டு சட்டை, ஒரே மாதிரி சாரி. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க இதில் அவர் இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தப்பு பண்ணல, நான் எதுக்கு தப்பு பண்ணிட்டு திரிஷா கூட கனெக்டிங்கே இல்லை, நான் ஃப்ரெண்டு, நாங்கள் வருவோம் போவோம், நீ என்ன வேணால் ஏதுக்கும் என்ன வேணால் பண்ணிக்கோ. நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு மொத்த மீடியாவும் கவர் விட்டாரு. இப்போ சொல்கிறேன், நீங்கள் என்ன நெகட்டிவ் வேணால் செட் பண்ணுங்கள், மக்கள் முதல்ல அது எடுப்படாது. அவர் எப்பவுமே போல் திரிஷா நீங்கள் பேசுகிறீங்களே, நான் திரிஷாவே வரன்ற மாதிரி தான் அவர் வந்தார். அதான் எல்லாரும் பிதிராக நேற்றுலாம் சன் நியூஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 டெம்ப்ளேட்டுக்கு மேலே போட்டிருப்பாங்க 1 ஹவரில். நீங்கள் என்ன உருட்டினாலும் சரி, விஜய் அதெல்லாம் அசர்ற மாதிரி இல்லை. அவர் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும், மக்களுக்கு ஒரு ஆட்சியை கொடுக்கணுன்றது தான். அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுறீங்க இல்லையா, அது விஜயநாட்டு சில்ப் எடுக்காது பாஸ், சில்ப் எடுக்காது. நீங்கள் விஜயகாந்த் மாதிரி பண்ணலான்னு பண்ணுறீங்க, அது விஜயநாகிட்ட எந்த செல்படியும் ஆகாது. அடுத்த மாதம் தேர்தல். ஸோ இன்னும் நாள் நெருங்க இன்னும் எப்படியாக அடிப்பாங்க. அப்பயும் விஜய் நசர மாட்டார். ஏன்னா விஜய் வாரிசு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நேற்று ஆதிராஜன் அவர்கள் ஒரு ஆர்டிஎஃப் சேனல் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அவர் பிரச்சாரம் வேறு மாதிரி இருக்கும்போது புயலாக இருக்கும், அதுக்கு யாருமே நிற்க முடியாதுன்ற அளவுக்கு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பிரச்சாரத்துக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங் பண்ணோம். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த திருச்சி மாநாடுன்னு சொல்லிட்டு இந்த மந்த் எண்டில் ஒரு நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் கம்மிங் பேக் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும்போது யார் யாரெல்லாம் விஜய் தொட்டாங்களோ இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளே அவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க, காணாமே போயிடுவாங்க. அவர் சிஎம் மட்டும் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களெல்லாம் என்ன கதி ஆவீங்கன்னே தெரியாது. எல்லா லிஸ்ட்டும் எடுப்பார்.
யாரும் என்னென்ன ஊழல் பண்ண, என்னென்ன பண்ண, யார் மேலே கை வச்ச, எந்தெந்த இதில் பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சுமே வரும். இப்போ அதுதான் எங்களுக்கு பயம். ஐயோ வந்துட்டாலும் நம்ம இதெல்லாம் பிடிச்சி நோண்டுவானே, நம்ம உள்ள போயிடுவோன்ற பயத்தினால தான் எதனா ஒன்று பண்ணுறாங்க. ஒரு பொறுப்பும் தேவாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றது. மக்கள் நாங்கள் காட்டுவோம், விச்சுவல் வாரிசம் காட்டுவாங்க. செவிட்டில் விசில் அடிச்சு அனுப்புறது கன்ஃபார்ம்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்பயே வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 15-25 days தான் இருக்குது. இப்போ தேர்தல் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா ஃபினிஷ்ட். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். மக்களுக்கான ஆட்சி விஜயனை கண்டிப்பாக கொடுப்பாரு. இது வந்து அவர் செய்யறாரு செகண்டு. இத்தனை வருஷம் ஆண்டிங்க, ஒருத்தர் புதுசாக வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளோ கொள்ளடிச்சிங்க, அவர் அடிச்சுட்டு போட்டோம், என்ன இப்போ அடிக்கிட்டோம், நீங்கள் அடிச்சது விடவா? அதனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த வாட்டி. நீங்கள் 10ல் ஒரு 9 பேர் டிவிக்கு தான்றாங்க. அந்த 1-2 நம்ம கணக்கு ஏற்றக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அப்புறம் இனி வரப்போகிற நாட்கள்லாம் வந்து விஜயனோட ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். அவர் எப்போ என்ன பேசுவார்ன்றதே எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கறக்கும். ஏன்னா தஞ்சையில் பேசுனதே வரை இப்போ வரையும் கதறாங்க. ஸோ கூடிய விரைவில் விஜயனோட பிரச்சாரம் பார்க்கறதுக்கு எல்லாருமே வெயிட்டிங். திமுக இறக்கும், இன்னும் எவ்வளோ பேர் இறக்குவாங்கன்னு பாருங்கள். இன்னும் தேர்தல் கிட்டத்தில் நிறைய பேர் இறக்குவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜயனை அடிக்கிறது மட்டுமாகவே அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அடிக்கும். அவர் எவ்வளவோ பார்த்தாச்சு. இதெல்லாம் தேர்தல் தான் ஒரு அரசியலுக்கே வந்துக்கிறாரு. நீங்கள் தேர்தல் கிட்டத்தில் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் தஞ்சையில் அந்த பர்சனல் விஷயத்த அவர் பேசலை. இது வந்து தேர்தல் களம், மக்களுக்கான பணி. அதனால் வந்து இதில் வந்து என் விஷயத்த நான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் தெளிவாகிறாரு. அவர் வந்து இதில் ஒரு சோகம் கூட இல்லை. அது அவங்க குடும்ப விஷயம், அவங்க பார்த்துப்பாங்க. அதில் வந்து நம்மளாம் போய் இன்டர்ஃபியர் பண்ணுறதுனா வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஸோ கூட விரும்பி அதுதான் கோர்ட் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து நம்ம தான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணணும், விஜயனாவை உட்கார வைக்கணும். அவ்வளோதான். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி, அவர் என்னகிட்ட அனுப்புகிறாரு. அவ்வளோதான். அவர் நல்லது செய்யாது. அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கூட விரைவில் இந்த மாநாடு கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். அது இடம் கூட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மந்த் எண்டெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி கதறிட்டு இருக்காங்க, இன்னும் கதறுவாங்க. கதற விட போவார். வெயிட் பண்ணி பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதாக நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.